இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல த விமென் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 ரஸ்கின் பாண்ட் எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு சப்ளிமெண்டரி ரீடிங். அந்த சாப்டரை வந்து நம்ம பார்க்க போறோம். சப்ளிமெண்டரி ரீடிங்னா என்னத்துக்கு அப்படி கொடுத்துருக்காங்க? அது வந்து நம்மளோட படிக்கிற திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு கூட இருக்கலாம். இட் இஸ் மென்ட் டு டெவலப் அவர் ரீடிங் ஸ்கில்ஸ். இந்த கதை வந்து ஒரு தத்துவத்தோட தான் இருக்கும், ஒரு மாரலோட தான் இருக்கும். நல்ல எண்ணங்களை நம்மள்ட்ட வந்து தூண்டுறதுக்காக இந்த கதை சொல்லிருக்கலாம். ஒரு நீதி கதை அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம்ல குழந்தையா இருக்கிறத. அந்த நீதி என்ன சொல்றது அதை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படிலாம் இருக்கும்ல. சோ அது மாதிரி இந்த கதை என்ன சொல்ல போறதுங்கிறது பார்க்க போறோம். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், அதை எப்படி நம்ம லைஃப்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். த விமென் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். த விமென் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 யார் எழுதினா இந்த ஸ்டோரிய? ரஸ்கின் பாண்டுங்கிறவர் எழுதியிருக்கார். இந்த படத்துல இருக்காரு இல்லையா, இவர் தான் ரஸ்கின் பாண்ட். இவர் தான் எழுதியிருக்கார். இவரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ரஸ்கின் பாண்ட் இவர் யாரு? ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், ஒரு நாவலிஸ்ட், ஒரு போயட். இவர் வந்து நம்ம இந்தியால இருக்கிற பசங்கள ஒரு ஃபேவரட் ரைட்டர், சிறந்த எழுத்தாளர், ரொம்ப பிடித்த எழுத்தாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். First novel Room on the Roof won John Ray Memorial Award in 1957. Honored with Sahitya Academy Award for his contribution to Indian literature. Sahitya Academy Award அந்த பரிசை வந்து இவர் இந்தியன் லிட்ரேச்சருக்கு இவர் பண்ண கான்ட்ரிபியூஷனுக்கு இவருக்கு இந்த பதக்கம் கிடைச்சிருக்கு. மேஜர் ரைட்டிங்ஸ் include An Island of Trees, A Bond with Mountains, The India I Love. இந்த மூணு ரைட்டிங்ஸ்மே இவர் வந்து ரொம்ப பிரசித்தமானார், இந்த ரஸ்கின் பாண்டுங்கிறவர். சரி, இந்த கதையில யாரெல்லாம் நம்ம பார்க்க போறோம்? அருண்ங்கிற ஒரு கேரக்டர், சதீஷோட அம்மா வருவாங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், இடம் தெரியாத நபர் சொல்லுவோம் இல்லையா, யாராவது நம்மள்ட்ட திடீர்னு வந்து பேசுறான்னா யாருன்னு நமக்கு தெரியல, ஒரு புதுசான நபர் தானே அவ வந்து இல்ல உமன் இன் ஒயிட் சாரி. அதுதான் அந்த ஸ்ட்ரேஞ்சர். இங்க வந்து விமன் இன் ஒயிட் சாரி அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கதை எப்படி போறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கதை எங்க எடுக்கப்பட்டிருக்குன்னா அம்பாலா ஸ்டேஷன். இந்த அம்பாலா ஸ்டேஷன்ங்கிறது எங்க இருக்கு? அது வந்து ஹரியானாவும் பஞ்சாப் அந்த பார்டர்ல வந்து இந்த ஸ்டேஷன் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துலதான் இந்த கதை நடக்குது. It was my second year at boarding school and I was sitting on platform number 8 at Ambala station waiting for northern bound train. நான் இது 2வது வருஷம் போர்டிங் ஸ்கூல். இப்ப நம்ம ஸ்கூல் போறோம் இல்லையா, பள்ளிக்கூடம் போறோம். அதுலயே வந்து 2 விதமா இருக்கு. டே ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு, போர்டிங் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. டே ஸ்கூல்னா நம்ம கார்த்தால இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவோம்ல. போர்டிங் ஸ்கூல்னா அங்கேயே தங்கி படிக்கிறது. இப்ப இந்த லீவு, வெக்கேஷன், சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வந்தா வீட்டுக்கு வந்துட்டு போறது, அப்பதான் அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் போர்டிங் ஸ்கூல் அப்படிம்பாங்க. தமிழ வந்து உண்டுரை பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பிளாட்ஃபார்ம் 8 அம்பலா ஸ்டேஷன்ல வந்து காத்திருந்தேன் ஃபார் நார்தர்ன் பவுண்ட் ட்ரெயின். I think I was about 12 at that time. My parents considered me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the evening. எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து என் மேல நம்பிக்கை, நான் தனியாவே பயணம் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை இருந்ததுனால என்னை அனுப்பி விட்டாங்க. அந்த அம்பாலா ஸ்டேஷனுக்கும் நான் சீக்கிரமாவே சாயந்தரம் வந்துட்டேன். ஆனா அந்த ட்ரெயின் லேட் நைட் தான், ரொம்ப நடுராத்திரி கிட்டத்தட்ட. Now there was a wait till midnight before my train arrived. Most of the time I had been pacing up and down the platform, browsing at the bookstall or feeding broken biscuits to stray dogs. Trains came and went and the platform would be quiet for a while, and then when a train arrived it would be an inferno of heaving, shouting, agitated human bodies. இவர் என்ன பண்ணாரு, இந்த பையன் என்ன பண்ணானா, போர் அடிக்கும்ல, இப்ப ஸ்டேஷன்ல நம்ம கூட யாராவது இருக்காங்கன்னா கூட நம்ம பேசிட்டே இருப்போம். ஆனா யாருமே இல்லாத சமயத்துல என்ன பண்றது, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி நடந்து போயிட்டு வருவோம், என்ன ஏஜ் இருக்குன்னு பார்ப்போம்.
இவர் என்ன பண்ணாராம், பக்கத்துல இருந்த அந்த புக் ஸ்டால், புஸ்தக கடை மாதிரி இருக்கும்ல, இந்த மேகசின், நியூஸ் பேப்பர்லாம் விற்பாங்க. அங்க போய் ஒரு பக்கம் பார்த்தாராம். ஒரு பிஸ்கெட் பாக்கெட், உடைஞ்சு போன பிஸ்கெட் வந்து இந்த தெரு நாய், அங்க அங்க இருந்த நாய்க்கு எல்லாம் போட்டாராம். ட்ரெயின் வந்து வந்து போயிட்டே இருந்தது. சரி, ஒரு வாட்டி ட்ரெயின் வந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒரேடியா கூட்டம் வந்து ஏறும். அப்போ வந்து சத்தமா இருக்கும்ல அந்த இடமே. அப்புறம் ட்ரெயின்ல எல்லாரும் ஏறி போயிட்டாங்கன்னா அந்த இடம் அப்படியே நிசப்தமா ஆயிடும். அந்த பிளாட்ஃபார்ம் would be quiet for a while, and then when a train arrived it would be an inferno or heaven. இன்ஃபர்னோனா என்ன, ஒரு நரகம் மாதிரி, ஒரு கூட்டம் அப்படியே போய் ஏறி இறங்கி சத்தம் தாங்காதுல்ல, மேல இடிச்சுட்டு அப்படியே இறங்கி போவாங்கல்ல, அதுக்காக தான் அந்த இன்ஃபர்னோ. இன்ஃபர்னோனா என்ன, நம்ம புக்ல என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, ரீஜன் தட் ரிசம்பிள்ஸ் ஹெல். இந்த கச கச கசன்னு இந்த பிக்சர் ஒண்ணு பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைட்ல அங்க நிறைய மக்கள் ட்ரெயினுக்கு ஏறதுக்காக நிக்காங்கல்ல, அது ஒரு வந்து நரக கூட்டம், போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும், நெருக்க நெரிசலா இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும்ல. இன்ஃபர்னோ ஆஃப் ஹெவி, டு ரைஸ் ஆர் லிஃப்ட் வித் ஃபோர்ஸ். இந்த பொட்டி எல்லாம் ஏத்தி தூக்கி இறக்கி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சாமான ஏத்துறதுக்கு ட்ரெயினுக்கு. சோ அதுதான் அப்படி சொல்றாங்க. ஷவுட்டிங், அஜிடேட்டட் ஹியூமன் பாடிஸ். அங்க பக்கம் இந்த பக்கம் ஒரே சத்தமா இருக்கும். ஏய் ட்ரெயின் ஏறிட்டியாடா, நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஒருத்தன் சொல்லுவான், நான் இன்னும் வரல, போன் பேசிட்டு இருப்பாங்க. எல்லா சத்தமும் கேட்கும். As the carriage door opened, a tide of people would sweep down a nervous little ticket collector at the gate, and every time this happened, I would be caught in the rush and swept outside the station. Now, tired of this game of ambling about the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway track. இத பார்த்து எனக்கு அப்படியே டயர்டா போயிடுது. ட்ரெயின் என்னவோ நடுராத்திரிங்காங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு, மக்களும் ஏறி ஏறி போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பையன் என்ன பண்றான், சூட்கேஸ் மேல அப்படியே உட்கார்ந்துடுறான். Trolleys rolled past me and I was conscious of cries of various vendors, the men who sold curds, lemon, டீ 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 காபி, டீ காபின்னு வித்துட்டே போவாங்கல்ல, நிறைய இந்த இட்லி, தோசை, வடை, பேப்பர் 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 அப்படிலாம் வித்துட்டே போவாங்கல்ல. இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க, நிறைய சத்தம், தன்னை சுத்தி வந்து நிறைய வியாபாரிகள் வந்து வித்துட்டே இருக்காங்க. என்னெல்லாம் விற்கிறாங்க, கர்ட்ஸ், லெமன், தயிர், எலுமிச்சை, ஸ்வீட் மீட், அப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர், த நியூஸ் பேப்பர் பாய். பட் ஐ ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் அண்ட் ஆல் அலாங் த பிஸி பிளாட்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ டு ஸ்டேர் அக்ராஸ் த ரயில்வே ட்ராக். இந்த ரயில்வே ட்ராக் வந்து அப்படியே வேறக்கே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, யாரும் இல்ல பேச்சு துணைக்கு. அண்ட் லிட்டில் லோன்லி, ஒரு தனிமையா ஃபீல் பண்றான் அந்த பையன். ஆர் யூ ஆல் அலோன் மை சன், ஆஸ்க்ட் எ சாஃப்ட் வாய்ஸ் க்ளோஸ் பிஹைண்ட் மீ. நம்ம இந்த மாதிரி ஒரு போர் அடிச்சுட்டு யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிற நேரமா பார்த்தா அந்த பையன் பின்னாடி ஒரு அம்மா வராங்க. நீ தனியா தான் இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பையன்ட்ட. I looked up and saw a woman standing near me. She was leaning over and I saw a pale face, a dark kind eyes. She wore no jewels and was dressed very simply in a white saree. ஒரு பெண்மணி இருக்காங்க, ஒரு சோகமா, அவங்க நல்ல கருகருன்னு கருவிழி, ஒண்ணும் கழுத்துக்கெல்லாம் ஒண்ணும் போட்டுக்கல, ஒரு பிளெயினா ஒரு ஒயிட் சாரி போட்டுன்னு ஒரு அம்மா நிக்கிறாங்க. ஆமா, நான் ஐம் கோயிங் டு ஸ்கூல், ஐ செட் அண்ட் ஸ்டுட் அப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஆமா, நான் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒருத்தங்க திடீர்னு நம்மள கூப்பிட்டு பேசுறாங்கன்னா என்ன பண்ணுவோம், மரியாதையா எழுந்து நின்னுடுவோம்ல. ஷி சீம்ட் புவர் பட் தேர் வாஸ் அ டிக்னிட்டி அபவுட் ஹர் தட் கமாண்ட் ரெஸ்பெக்ட். பாக்குறதுக்கு ஏழ்மையா இருந்தாலும் ஆனா அவங்கள பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்கணும், அவங்கள பார்த்து ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு தோணி இருக்கு அந்த பையனுக்கு. I have been watching you for some time, she said. Didn't your parents come to you to see you off? நான் உன்னை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், உங்க அம்மா அப்பா யாரும் வரலையா உன்னை அனுப்புறதுக்கு? நான் இங்க இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். I don't live here. I had to change trains anyway. I can travel all alone. நான் ட்ரெயின் மாற வேண்டியதா இருந்தது, ஆனா என்னால தனியா டிராவல் பண்ண முடியும், என்னால தனியாவே பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்றான் அந்த பையன். I'm sure you can, she said, and I liked her saying, and I liked her for saying that, and I also liked her for simplicity of her dress and for her deep soft voice. அந்த அம்மா நான் தனியா போவேன்னு சொன்னதுக்கு அந்த அம்மாவும் பதிலுக்கு ஐம் ஷுர் யூ கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, உன்னால முடியும். அவங்க அந்த சொல்ற வார்த்தை வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த தன்னம்பிக்கையை வந்து அதிகரிக்குது. அவன் சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பையனுக்கு தோன்றுது.
அதுக்கப்புறம் அவங்கள பாக்குறத வேற சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப மென்மையா வேற பேசுறாங்களா, அதனாலயே இந்த பையனுக்கு வந்து ரொம்ப புடிச்சு போச்சு அவங்கள. அண்ட் செரினிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ், செரினிட்டினா ஒரு அமைதியான முகம். டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம், ஷி ஆஸ்க்ட். Tell me, what is your name? She asked. உன் பேர் என்ன? அந்த அம்மா கேக்குறாங்க. அருண், I said. And how long do you have to wait for your train? இன்னும் எத்தனை நேரம் இங்க காத்துட்டு இருக்கணும் உன்னோட ட்ரெயின் வரதுக்கு? About an hour, I think. It comes at 12 o'clock. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 12 மணிக்கு வரும் என் ட்ரெயின். Then come with me and have something to eat. என்னோட வாயேன் அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. I was going to refuse out of shyness and suspicion, but she took me by the hand and then I felt it would be silly to pull my hand away. எனக்கு ஒரு பக்கம் கூச்சமாவும் இருக்கு, ஆனா அதே பக்கம் சந்தேகமாவும் இருக்கு. நமக்கெல்லாம் திடீர்னு யாராவது வந்து பேசுறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்பி பேசுறதா பேசக்கூடாதாங்கிற அந்த சந்தேகம் இருக்கும், அந்த தயக்கம் இருக்கும்ல. ஏன்னா யார் என்னன்னு தெரியல, இப்ப காலகட்டமும் நல்லா இல்லைல்ல நம்மள சுத்தி. அப்படி நம்பி போறதுக்கும் அந்த பையனுக்கு வந்து பயமாவும் இருக்கு, ஒரு பக்கம் கூச்சமாவும் இருக்கு. அதாவது சந்தேகமாவும் இருக்கு, கூச்சமாவும் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு அவங்கள ஒதுக்க வேண்டாம், நான் வரலன்னு சொல்றதுக்கும் மனசு இல்ல. ஐ ஃபெல்ட் இட் வுட் பி சில்லி டு புல் மை ஹேண்ட் அவே. கைய எடுக்கிறதுக்கும் வந்து தயக்கமா வேற இருக்கு அந்த பையனுக்கு. ஏன்னா அவங்க அவங்க கை பிடிச்ச மிதமே வந்து ஒரு மென்மையா இருக்கு. ஷி ஹர் ஹேண்ட் வாஸ் ஜென்டில் அண்ட் ஷி ஹெல்ட் மை நீதர் டூ ஃபர்ம்லி நாட் டூ லைட்லி. அதாவது இறுக்கியும் பிடிக்கல, அதுக்காக லேசாவும் பிடிக்கல. அவங்க பிடிச்ச விதமே வந்து ஒரு மென்மையா, நம்மளோட பழகினவங்க எப்படி நம்மள வந்து கையாளுவாங்க, அது போலதான் அந்த பையனுக்கு தோணிருக்கு. I looked up at her again. She was not young and she was not too old. ரொம்ப சின்ன வயசு பொண்ணாவும் ஒரு லேடியாவும் தெரியல, ரொம்ப வயசானவங்களாவும் தெரியல. She must have been over 30, but had she been 50, I think she would have looked much the same. அவங்கள பார்த்தா ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனா ஒரு 50 வயசுக்காரங்க மாதிரி தோணித்து. She took me into the station dining room. அந்த ஹோட்டல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஹோட்டல் இருக்கும் இல்லையா, அந்த டைனிங் ரூம் அங்க கூட்டுன்னு போய் டீ, சமோசா, ஜிலேபி அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணாங்க அம்மா. At once I began to thaw and take a new interest in this kind of man. இப்ப என்னமோ எனக்கு அந்த அம்மாவை பார்த்தாலே ஒரு ஒரு தனியா ஒரு ஆசை அந்த 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 அம்மா மேலே எனக்கு வந்தது. The strange encounter had little effect on my appetite. இந்த பயம், இந்த டேஞ்சர், என்கவுண்டர்னா என்ன? டிஃபிகல்ட்டி, கஷ்டமானது, ஒரு டேஞ்சர். நமக்கு வந்து யாராவது திடீர்னு கூப்பிட்டு பேசுறதுனா ஒரு பயம் அதெல்லாம் இருக்கும்னு சொன்னல, அந்த இது போயிடுது அந்த பையன்ட்ட. The strange encounter had little effect on my appetite. I was hungry schoolboy and I ate as much as I could in as a polite as possible. என்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டேன். சின்ன பையனா நான் வேற, ஸ்கூல் போற பையன், பயங்கரமா பசிச்சது வேற, என்ன எவ்வளவு முடியுமோ நான் சாப்பிட்டேன். She took obvious pleasure in watching me eat. நான் சாப்பிட அவங்க ஆசையா என்ன பார்த்தாங்க. ஐயோ இவன் இவ்வளவு சாப்பிடறானே, அந்த மாதிரி இல்ல. நம்ம அம்மா எல்லாம் எப்படி நம்ம சாப்பிட்ட கேக்குறோம்னா ஆசையா கொடுத்துட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. சோ இந்த அம்மா வந்து நான் சாப்பிடறத பார்த்து ஆசையா வேடிக்கை பாக்குறாங்க. And I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship. For under the influence of tea and sweets, I began to talk quite freely. இந்த ஒரு பக்கம் பசி வேற, வயிறு ரொம்பிடுது. அதுக்கப்புறம் இந்த பாண்ட், இந்த அம்மாக்கும் இந்த பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகரிக்கிறா போல இருந்தது. For under the influence of tea and sweets, I began to talk quite freely. இப்ப நான் ரொம்ப யதார்த்தமாவே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அந்த அம்மாட்ட. And told her about my school, my friends, my likes and dislikes. நம்ம இப்ப யார்கிட்டயாவது ஒருத்தவங்கள்ட்ட நெருங்கி பழகி அவங்கள வந்து நமக்கு பிடிச்சு போயிடுச்சுன்னா நம்மளும் ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சிருவோம்ல. அதே போல இந்த பையன் வந்து அவனோட ஸ்கூல் பத்தி, அவனோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி, அவனோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். She questioned me
குவைட்லி ஃப்ரம் டைம் டு டைம். நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. பட் ப்ரிஃபர்ட் லிஸ்னிங். நிறைய கேட்டாலும் நான் சொல்றத சொல்ல அவங்க கேட்க ஆர்வப்படுறா போலயே தோணிது. ஷி ட்ரூ மீ அவுட் வெரி வெல் அண்ட் ஐ ஹேட் சூன் ஃபர்காட்டன் தட் வி வேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நான் உங்களுக்கு வந்து ஒரு புது நபர், ஒரு இடம் தெரியாத நபர்னே எனக்கு அந்த தோணவே இல்லை. அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா அந்த பையன் ஃபீல் பண்றான். She did not ask me about my family or where I lived, and I did not ask her where she lived. அவங்க வந்து என்னோட ஃபேமிலி பத்தியோ, நான் எங்க இருக்கேன், அதை பத்தி எல்லாம் எதுவுமே விசாரிக்கல. நானும் அவங்கள அதுக்காக நானும் கேட்கவே இல்லை. I accepted her for what she had been to me, a quiet, kind, gentle woman who gave me sweets to a lonely boy on a railway station. அவங்க எப்படி இருந்தாங்களோ அது போலயே நான் ஏத்துட்டேன். எதையும் கேள்வி கேட்கணும்னு தோணல. ஏன்னா அவங்கள பார்த்தாலே ஒரு அமைதி, ஒரு மென்மையா இருக்கு தோன்றுது. ஒரு தனியா நின்ன பையனுக்கு வந்து இத்தனையும் வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்கள வந்து ஒரு மரியாதையா பாக்குறான் அந்த பையன். After about half an hour, we left the dining room and began walking back along the platform. அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து நோக்கி போறாங்க. An engine was shunting up and down beside the platform number 8, and as it approached, a boy leaped off the platform and ran across the rail. பிளாட்ஃபார்ம் 8 நோக்கி ஒரு இன்ஜின் அப்படின்னு வந்தா சத்தம் எப்படி இருக்கும் நமக்கு, ஒரு மாதிரி தூக்கி போடுறா போல இருக்கும்ல. அந்த பையன் என்ன பண்ணான், அப்படியே அதை தாண்டி போறா போல போனா. there was no danger unless he had fallen, but as he leapt across the rails, the women clutched my arm. அந்த அம்மாவுக்கு வந்து பயமா போய் என்ன பண்ணாங்க, இருக்கு என் கைய புடிச்சிட்டாங்க. இந்த ஒரு பிக்சர் கொடுத்திருக்கேன் பாருங்களேன். ஒரு பையன் வந்து ஒரு அம்மா வந்து புடிச்சுக்கிறா போல. அது ஏன், அது ஒரு கிரிப்புக்காக, ஒரு பயம், ஒரு அதிர்ச்சியான ஒரு உணர்வு வரத என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பக்கத்துல யாரா இருந்தா அவங்க கையை பிடிச்சுப்போம்ல. The women clutched my arm. Her fingers dug into my flesh and I winced with the pain. அந்த வேகமா பிடிச்சதுல என்ன ஆச்சு, அந்த வலி என்னால உணர முடிஞ்சது. I caught her fingers and looked up at her and I saw a spasm of pain and fear and sadness pass across her face. அவங்க கண்ணுல வந்து ஒரு வலி, ஒரு பயம், ஒரு சோகம் எல்லாமே என்னால பார்க்க முடிஞ்சது. She watched the boy as he climbed other platform and it was not until he had disappeared in the crowd that she relaxed her ஹோல்ட் ஆன் மை ஆர்ம். அந்த பையன் அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்ல ஏறி போனதுக்கு அப்புறம் தான் ஓரளவு அவங்க சமாதானம் ஆயிருக்காங்க. அது வரைக்கும் அந்த பையன் அந்த கூட்டத்துல வந்து அப்புறம் காணாம போயிட்டான். இந்த மாதிரி அந்த பையன் தாவினோன்னு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துடுது இந்த அம்மாக்கு. என்ன பண்றாங்க, சட்டுன்னு இவன் கைய புடிச்சிடுறாங்க. இவன் கைய புடிச்சோன்னே இவனுக்கு என்ன ஆகுது, அவங்க பயத்தினால புடிச்சுக்கிற அந்த இது வந்து இவனால உணர முடியுது. அப்புறம் என்ன ஆகுது, she smiled at me reassuringly and took my hand again. அவங்க திருப்பி என்ன பார்த்து சிரிச்சு என் கையை திருப்பி பிடிச்சினாங்க. பட் her fingers trembled against mine. ஒரு மாதிரி நடுக்கம் இருக்கும்ல நமக்கு, திடீர்னு பயமா இருந்தா என்ன பண்ணுவோம், கை கால்லாம் உதறுதும்போம்ல. அதே போலதான் இந்த அம்மாவுக்கும் அப்படியே ஒரு மாதிரி பயத்துல அந்த விரல்ல வந்து அந்த ட்ரெம்பிள்னா அந்த நடுக்கம், அது வந்து உணர முடிஞ்சுது. He was all right, I said, feeling that it was she who needed reassurance. அவன் சரியாயிட்டான். நீங்க இந்த மாதிரி நான் சொன்னேன்னா அவங்க ஓரளவு ஆயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால அவங்ககிட்ட நான் அதை சொன்னேன். She smiled gratefully at me and ஒரு அப்பாடா அப்படின்னு ஒரு உணர்ச்சி வரும்ல நமக்கு. ஒரு இது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுதோ, இல்லாட்டி ஒரு பயம் நம்மள்ட்ட இருந்து போனோன்னு நம்ம கையை என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பயம் போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து அவங்க கையை வந்து புடிச்சுக்கிறாங்க. We walked together in silence until we reached the place where I left my suitcase. சூட்கேஸ வந்து ஒரு கூலிகாரர் அங்க வந்து விட்டு போயிருந்தாங்களா, சோ அந்த இடத்துக்கே திருப்பி போறாங்க. One of my school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother. Sorry. அங்க போனா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சதீஷ்ங்கிற பையன், அவனுக்கும் என் வயசு தான் இருக்கும். அவன் அம்மாவோட வரத பார்த்தேன். இந்த வரைபடத்துல பார்த்தா அந்த ஒயிட் சாரியும் இந்த பையன் அருணும் அந்த ஒயிட் சாரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த சதீஷோட அம்மா அந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. Hello Arun, he called. The train's coming in late as usual. Hello Arun அப்படின்னு அவன் என்ன கூப்பிடுறான். எப்போதும் போல அந்த ட்ரெயின் லேட்டா தாண்டா வருது. Did you know we have
we have a new headmaster this school. நம்ம ஸ்கூலுக்கு புது ஹெட் மாஸ்டர் வந்திருக்காராம், உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் என்ன கேக்குறான். யாரு? சதீஷ் வந்து அருணை பார்த்து கேக்குறான். We shook hands and then he turned to his mother and said, this is Arun. Mother, he is one of my friends and the best bowler in the class. அவங்க அம்மாவை பார்த்து அவன் சொல்றான், இவன் தான் அருண் அம்மா, he is one of my friends, என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன், ஆனா அவன் ஸ்கூல் கிளாஸ்ல வந்து பெஸ்ட் பவுலர். I'm glad to know that, said his mother, a large, imposing woman who wore spectacles. She looked at the woman who led my hand and said, and I suppose you're Arun's mother. எனக்கு நான் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் கிளாட் டு நோ தட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண்ணாடி போட்டிருக்காங்களா அந்த அம்மா, என் பக்கத்துல நின்ன அந்த அம்மாவை வந்து மேலும் கீழும் பாக்குறாங்க. இவங்கதான் உங்க அம்மாவா இருக்குமோ நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சதீஷ் அம்மா. ஐ ஓபன் மை மவுத் டு மேக் சம் எக்ஸ்பிளனேஷன் பட் பிஃபோர் ஐ குட் சே எனிதிங் தி விமன் ரிப்ளைட், எஸ் ஐ எம் அருண்ஸ் மதர். நான் ஒரு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த அம்மா என்ன பண்றாங்க, பக்கத்துல இருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஆமா ஆமா நான் தான் அருண் அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. I was unable to speak a word. I looked quickly up at the woman, but she did not appear to be at all embraced and was smiling at Satish's mother. அவங்கள பார்த்து என்னால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. டக்குன்னு அவங்கள பார்த்தேன், பட் she did not appear to be at all embraced. ஒரு மாதிரி தனித்துவமா தோணவே இல்லை. எம்பரேஸ்ட் அப்படின்னா என்ன? felt awkward, self conscious or ashamed. அவங்களுக்கு வந்து நான் தான் என்னோட அம்மான்னு சொல்லிக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தயக்கமோ எதுவுமே இல்ல. அவங்க மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு நான் அவங்க சொன்னோன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. டக்குன்னு அவங்கள பார்த்துட்டேன். சதீஷ் மதர் செட், இட்ஸ் சச் a nuisance having to wait for the train right in the middle of the night. எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப சிரமத்தை கொடுக்குது. நியூசன்ஸ்னா என்ன? காசிங் இன்கன்வீனியன்ஸ் ஆர் அனாயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அர்த்தம் ஒரு சிரமத்தை கொடுக்கறது இல்ல. இத்தனை நடுராத்திரி ட்ரெயின், தூக்கமும் கெட்டு போகுது, ட்ரெயினுக்காக வேற நிறைய நேரம் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. It's such a nuisance having to wait for the train right in the middle of the night. But one can't let the child wait here alone. Anything can happen to a boy at a big station like this. குழந்தையெல்லாம் இங்க தனியா விடுறதெல்லாம் வந்து சேஃபே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்ப வந்து சேஃப்டி இல்ல பசங்களை தனியா விட்டா. அதனால நிறைய there are many suspicious characters hanging around. இந்த மாதிரி குழந்தை கடத்துறவங்க, இந்த மாதிரி விக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கூட்டம் இருக்குல்ல, அதை நினைச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க போல. there are so many suspicious characters hanging about. These days one has to be very careful of strangers. இப்ப இந்த பையனுக்கு சிச்சுவேஷன் கேட்டா போலயே அந்த அம்மா சொல்றா போலயே இருக்கு. these days one has to be very careful. யாராவது ஒரு என்ன தெரியாத நபரை பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது நம்ம வந்து ஒருத்தர் பேசுறாங்கன்னா ஒரு மாதிரி யோஜனையோட பேசணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற போல அந்த அம்மா சொல்றாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Arun can travel alone though, said the woman beside me. அருணால தனியாவே பயணிக்க முடியும் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. யாரு? அந்த பக்கத்துல நின்னுந்தாங்கல்ல ஒரு அம்மா. And somehow I felt grateful to her for saying that. அவங்க சொன்னதுனால எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா அது, பாடா அவங்க சொன்னாங்களே. ஏன்னா அவங்க அம்மா அப்பா தனியா அவனால டிராவல் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில அனுப்பியிருக்காங்க. யாரு? அருணோட அம்மா அப்பா. இவங்கள்ட்டையும் அவன் அதை சொல்லியிருப்பானா? இந்த பையன் மேல அந்த அம்மாக்கு வந்து நம்பிக்கை வந்துருது. அதனால and somehow I felt grateful to her for saying that Arun can travel all alone. அருணால தனியாவே பயணிக்க முடியும்னு சொன்னது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை கொடுக்குது. I had already forgiven her for lying, and besides I had taken an instinctive dislike to Satish mother. முதல்ல அவங்க எங்க அம்மான்னு சொன்ன போது கூட எனக்கு வந்து பிடிக்கல. ஆனா இப்ப வந்து எனக்கு அது ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குறது. அவங்கள வந்து நான் மன்னிச்சு விட்டேன். அவங்க அந்த நேரத்துல சொன்ன பொய்யை வந்து நான் அவங்கள மன்னிச்சு விட்டேன். ஆனா இப்ப வந்து எனக்கு அந்த சதீஷ் அம்மா கிட்ட அந்த அளவுக்கு ஒரு விருப்பமே இல்லை. ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அருண். சதீஷ் அம்மா இப்படி சொன்னோன்னு. Well, be very careful, Arun, said Satish mother, looking sternly at me through her spectacles. ஆனாலும் நீ ஜாக்கிரதையா இரு அருண் அப்படின்னு அந்த சதீஷ் அம்மா என்ன பண்றாங்க, கண்ணாடியை சரி பண்ணு அருணை பார்த்து சொல்றாங்க. Be very careful. When your mother is not with you, never talk to strangers. உங்க அம்மா இல்லைன்னா நீ வந்து ஒரு புதுசா யாராவது ஒரு நபர் வரான்னா பேசவே பேசாத அப்படிங்கிறாங்க. I looked from Satish mother to the women who had given me tea and
sweet. Then back at Satish's mother. இந்த அம்மா எனக்கு டீ பிஸ்கெட்டு ஜிலேபி டீ சமோசா ஜிலேபி எல்லாம் வாங்கி கொடுத்தான். அந்த அம்மாவையும் பாக்குறான், இந்த அம்மாவையும் பாக்குறான். யாரு? சதீஷோட அம்மாவையும் பாக்குறான், இந்த அம்மா ஹெல்ப் பண்ணாங்களே அவங்களையும் பாக்குறான் அருண். ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். எனக்கு வந்து definitely staggered a little, as obviously she was not used to being contradicted by small boys. ஒரு சின்ன பையன் வந்து ஒருத்தவங்க சொல்றது வந்து எதிர்த்து பேசுறான்னா ஒத்துப்பாங்களா லேஸ்ல? இப்ப நம்ம அம்மாவே அவங்க சொல்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து அதை எதிர்த்து பேசுறோம்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களால டக்குன்னு ஏத்துக்க முடியாது இல்ல. ஸ்டாகர்ட்னா என்ன அர்த்தம்? வாக் ஆர் மூவ் அன்ஸ்டெடிலி அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தடுமாறினாங்க, கொஞ்சம் பின் வாங்கினாங்க அப்படிங்கிற போல சொல்லப்படுறது. சதீஷ் மதர் டெஃபினெட்லி ஸ்டாகர்ட் a little, as obviously she was not used to being contradicted by small boys. எதிர்க்கப்படுறது அதுதான் contradicted. There you are, you see. If you don't watch over them all the time, they'll walk straight into trouble. Always listen to what your mother tells you. நீ அப்படிலாம் நினைச்சுக்காத. அவங்க நீ இந்த மாதிரி அஜாக்கிரதையா இருந்தேன்னா உனக்கு வந்து ஒரு சிரமத்தை கொடுத்துருவாங்க. They will walk straight away into your trouble. Always listen what your mother tells you. உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதையே சொல்லு. Wagging a fat little finger at me and never talk to strangers அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல நான் ஒரு பிக்சர் கொடுத்திருக்கேன் இல்லையா, விரல ஆட்டி ஆட்டி சொல்லுவாங்கல்ல, இல்ல அப்படிலாம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது பேர் தான் இந்த விரல ஆட்டி ஆட்டி பேசுறதுதான் wagging a fat finger அப்படின்னு போட்டிருக்கு. waggingனா இந்த ஆட்டி பேசுறது, விரல ஆட்டி பேசுறது தான் அப்படி சொல்றாங்க. I glared resentfully at her and moved close to the women who had befriended me. என்ன பண்றான் அந்த பையன்? ஒரு மாதிரி ஒரு கசப்பு தன்மையா அவனுக்கு தோன்றுது இந்த அம்மா எவ்வளவு திருப்பி திருப்பி சொல்றத பார்த்து. இந்த அம்மா நோக்கி கொஞ்சம் கிட்டக்க நகர்ந்து போறான். சதீஷ் was standing behind his mother, grinning at me and delighting in my clash with his mother. சதீஷ் வேற அவங்க அம்மா பின்னாடி நின்னு நான் அப்படியே பாக்குறான். கிரின்னிங்னா என்ன அர்த்தம்? நம்ம புக்ல என்ன கொடுத்திருக்காங்க? கிரின்னிங்னா ஸ்மைலிங் ப்ராட்லி. ஆமா, ஒரு மாதிரி நக்கலா ஒரு சிரிக்கிறது, ஒரு ஸ்மைலிங் ப்ராட்லி, கிரின்னிங். Satish was standing behind his mother, grinning at me and delighting in my clash with his mother. நான் இவங்க அம்மா சொல்றது எனக்கு என் முகத்தை பார்த்து அவன் வந்து ஒரு மாதிரி சிரிக்கான் வேடிக்கையா. நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிலைமையில இருக்கிறது பார்த்தா அவனுக்கு ஒரு சிரிப்பு வருது. Apparently he was on my side. The station bell clanged and the people who had till now been squatting resigned and the platform began hustling about. ஸ்டேஷன் பெல் அடிச்சோன கிளாங் அப்படின்னு அடிக்கும்ல, மக்கள்லாம் திருப்பி அங்கேயும் இங்கேயும் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. clanging and the people who had till now been squatting resignedly. இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்கல்ல ஸ்டேஷன்ல. இங்க ஒரு படம் பார்க்கறீங்க பாருங்க, ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் வரலன்னா ரொம்ப நேரமா இப்படியே குந்தின்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்கல்ல. சோ அததான் வந்து ஸ்குவாட்டிங் அப்படின்னு சொல்லப்படுறது. squatting resignedly on the platform began hustling about. அந்த பக்கம் இந்த பக்கம் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது, மனுஷங்க பேசுறது. ஹஸ்லிங் அப்படின்னா புஷ், ரஃப்லி, ஜாசில், அப்படியே நகர்த்தி புஷ் பண்ணின்னு அப்படியே நகர்ந்து போவாங்கல்ல. Here it comes, shouted Satish as the engine whistle shrieked and front lights played over the rail. தோ வருது பாரு அப்படின்னு சதீஷ் சொல்றான். as the engine whistle shrieked and the front lights played over the rails. இந்த இன்ஜின் சத்தம் கூ அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும்ல, காது அடைக்கிற போல அந்த சத்தம் கேட்கும். ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம்குள்ள வருத, அப்புறம் பளிர்னு அந்த லைட் எரியும். அதுவும் மிட் நைட்டா வேற இருக்கா, நல்ல நடுராத்திரி, பளிச்சுன்னு அந்த லைட்டு வேற தெரியும்ல. சோ the engine as the engine whistle shrieked and the front lights played over the rails. அப்புறம் என்ன ஆகுது? the train moved slowly into the station. மவுட்னா மூவ் ஸ்லோலி இன்டு த crowded ஸ்டேஷன். அந்த படத்துல பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஷனுக்குள்ள பொறுமையா அந்த ட்ரெயின் வராமல காட்டுறாங்கல்ல. the train moved slowly into the station, the engine hissing and sending out waves of the steam. அப்படியே புகை பறக்கும்ல மேல. இந்த ட்ரெயின் உள்ள நுழையிறத அந்த சத்தம் புஸ்ன்னு அந்த சத்தம் கேக்குது, அந்த ஆவி அந்த புகையும் பறக்குது. as it came to stop, Satish jumped on the footboard of a lighted compartment and shouted, come on Arun, this one's empty. அவன் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி குதிச்சு, வா அருண் ஏறு அப்படிங்கிறான். and I picked up my suitcase and made a dash for the open door.
அப்படியே கதவை இடிச்சுன்னு அப்படியே உள்ள ஏறி பாக்குறான். We placed ourselves at the open windows and the two women stood outside on the platform talking up to us. அந்த ட்ரெயின்குள்ள ஏறிட்டாங்க. அந்த 2 அம்மாக்கள் வெளியில இருக்காங்கல்ல, அப்படியே பாக்குறாங்க. சதீஷ் மதர் டிட் மோஸ்ட் ஆஃப் த டாக்கிங். அந்த சதீஷ் அம்மா இருக்காங்கல்ல, அவங்கதான் நிறைய பேசுறாங்க அதுல. இவங்க 2 பேரும் ட்ரெயின்குள்ள ஏறிட்டாங்க. வெளியில இருந்த அம்மாவும் பேசுறாங்க. ஆனா அதுல வந்து சதீஷ் அம்மா தான் நிறைய பேசுறாங்க. நோ, டோன்ட் ஜம்ப் ஆன் அண்ட் ஆஃப் மூவிங் ட்ரெயின்ஸ் ஆஸ் யூ டிட் ஜஸ்ட் நோ. இந்த மாதிரிலாம் ஏறி ஏறி குதிக்காத நீ இப்ப பண்ண மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டோன்ட் ஸ்டிக் யோர் ஹெட்ஸ் அவுட் ஆஃப் தி விண்டோஸ் அண்ட் டோன்ட் ஈட் எனி ரப்பிஷ் ஆன் தி வே. இந்த தலையை வந்து அப்படியே ஒட்டினா போல இந்த ஜன்னல் கம்பி கிட்ட எல்லாம் வச்சுக்காத, கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடாத அப்படின்னு சொல்றாங்க. She allowed me to share the benefit of her advice as she probably didn't think my mother a very capable person. இந்த அம்மா ஒன்னும் சொல்றா போல இல்ல, நம்ம நிறைய அட்வைஸ் கொடுப்போம்னு அந்த அம்மாவுக்கு தோன்றுது. யாரு? சதீஷ் அம்மாவுக்கு தோன்றுதுன்னு இவன் நினைச்சுக்கிறான். She handed Satish a bag of fruit, a cricket bat and a big box of chocolates. சதீஷ் கையில என்ன கொடுக்குறாங்க? பழம், கிரிக்கெட் பேட்டு, ஒரு டப்பா நிறைய சாக்லேட் அண்ட் டோல்ட் ஹிம் டு ஷேர் த ஃபுட் வித் மீ. ஷேர் பண்ணி சாப்பிடுடா அப்படின்னு சொல்றாங்க சதீஷ் அம்மா. நடந்துக்கிறாங்க பாக்கலான்னு கொஞ்சம் பின் தங்கி நிக்கிறாங்க. பின் வாங்கி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க அந்த அம்மா, சதீஷ் அம்மா. I was smarting under the patronizing tone of Satish mother who always இவங்க அம்மா எல்லாமே கொடுக்குறாங்க. பேட்ரனைசிங்னா என்ன இருக்கும்? Speak in a way that is apparently kind. I was smarting under the patronizing tone of Satish mother who obviously thought mine is a very poor family. நான் கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி தான் போல இருக்குன்னு அந்த சதீஷ் அம்மாவுக்கு தோணிருக்கும் போல. ஏன்னா இவங்க ஒண்ணுமே கொடுத்தாங்க. And I did not intend giving the other women away. I let her take my hands in hers but could think of nothing to say. அவங்கள்ட்ட எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. I was conscious of Satish mother staring at us with hard beady eyes. அப்படியே விரைச்சு என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. நானும் எங்க அம்மாவும் என்ன பண்ண போறோம்னு அப்படியே ஆனா எனக்கு அவங்களை கண்டாலே பிடிக்கவே இல்லை. அருணுக்கு தோணுது. The guard walked up the platform blowing his whistle for the train to leave. இந்த கார்டு வராரு. எல்லாரும் ட்ரெயின் ஏறிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த பச்சை கொடி காட்டுவாங்க. இந்த கார்டு வந்து அப்படின்னு விசில் அடிப்பாருல்ல. I looked straight into the eyes of the women who held my hand. நான் என்ன பண்ணேன்? நான் அந்த அம்மாவோட கண்ணை அப்படியே டைரக்டா பாக்குறேன். இப்ப நம்ம வந்து ரொம்ப ஒருத்தங்க நல்லா கவனிச்சிடறாங்கன்னா கிளம்புற நேரத்துல நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல, அவங்க நம்மளை விட்டு போறாங்களே அப்படின்னு. அதே போலதான் இவனுக்கும் இருக்கு. ஒரு இத்தனோண்டு ஒரு ஸ்மைல் கொடுக்குறாங்க அந்த அம்மா என்ன பார்த்து, அருணை பார்த்து. யாரை பார்த்து? அருணை பார்த்து. ஐ லீன்ட் அவுட் ஆஃப் த விண்டோ, தென் அந்த ஜன்னலை ஒட்டி அப்படியே பார்த்துட்டு நான் அப்புறம் என்ன பண்றான் அருண், அண்ட் புட் மை லிப்ஸ் டு ஹர் சீக் அண்ட் கிஸ்ட். அப்படியே அந்த அம்மாவுக்கு வந்து அப்படியே முத்தமிடுறான். இந்த ட்ரெயின் நகருது, அப்படியே அந்த அம்மாவுக்கு முத்தமிடுறான். அந்த கேரேஜ் ஜால்டட் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்ரீ ட்ரூ ஹர் ஹேண்ட் அவே. அப்படியே வேகமா நகரத்தை என்ன ஆகும்? அந்த அம்மா கை பிடிச்சிருந்து அப்படியே விட்டுட்டாங்க. Goodbye mother, said Satish as the train began to move slowly out of the station. போயிட்டு வரேன் அம்மா, பை பாய் அப்படின்னு சதீஷ் சொல்றான் அவங்க அம்மாட்ட. சதீஷ் அண்ட் ஹிஸ் மதர் வேவ் டு ஈச் அதர். சதீஷும் அவங்க அம்மாவும் ஒருத்தர் கை பாய் சொல்லிக்கிறாங்க. குட் பாய் ஐ செட் டு தி அதர் விமன். குட் பாய் மதர். நானும் அந்த அம்மாவுக்கு வந்து குட் பாய் அம்மா அப்படின்னு சொல்றேன். ஐ டிடன்ட் வேவ் ஆர் ஷவுட் பட் சாட் ஸ்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விண்டோ கேசிங் அட் த விமன் ஆன் தி பிளாட்ஃபார்ம். நான் சத்தம் போடலையோ, இந்த மாதிரி ஒரு மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். இந்த அம்மா கண் அப்படியே பார்த்துட்டே இருக்கான்ல அந்த ட்ரெயின் நகரத்தை. சதீஷ் பண்ணா போல பண்ணல. சதீஷ் மதர் வாஸ் டாக்கிங் டு ஹர் பட் ஷீ டிடன்ட் அப்பியர் டு பி லிஸ்னிங். சதீஷ் அம்மா ஆனா ஏதோ பேசுறாங்க. ஆனா இந்த அம்மா யார் எனக்கு வந்து துணையா நின்னாங்களோ அந்த ஸ்டேஷன்ல, அவங்க ஒன்னும் பெருசா பதில் சொல்றா போல இல்ல. ஷீ வாஸ் லுக்கிங் அட் மீ as the train took me away. அவங்க என்னையே பார்த்து நிக்கிறாங்க. இவங்க பேசுறது காது கொடுத்து கூட கேட்கல. She stood there on the busy platform, a pale sweet woman in white, and I watched her until she was lost in the milling crowd. அந்த ஸ்டோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அப்படியே நிக்கிறாங்க.
அந்த ஸ்வீட்டான முகம், அந்த அம்மா பார்த்தா ஒரு அமைதியா இருக்கு அப்படின்னு தோணிதா? அவங்க அப்படியே நிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் நகர நகர என்ன ஆகும், அந்த ட்ரெயின் நகர்ந்து போயிருக்கும். இந்த அம்மாவும் ஒரு கூட்டத்துல ஒரு நபரா ஒரு தூரத்துல அப்படிதான் தெரியறான் அந்த பையனுக்கு. இதுதான் இந்த கதை. இதுக்கப்புறம் என்ன நகர்ந்தாங்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல போல. அப்படியே இவனும் போயிடுறான். அந்த அம்மா அப்படியே ஸ்டேஷன்ல நின்னுடுறாங்க. இதுதான் இந்த கதை. இந்த கதையிலேருந்து நம்ம சப்ளிமெண்டரி ரீடிங் நம்ம பார்க்கறது என்ன சொன்னோம்? ஒரு மாரல் இருக்கும் இந்த ஸ்டோரியில அப்படின்னு. இதுல என்ன பண்றாங்க, இந்த ஒரு விமென் சாரி இன் ஒயிட் சாரி விமென் இன் ஒயிட் சாரி, இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்க கொடுக்குற ஒரு அன்பும் அரவணைப்பும், யாராவது ஒருத்தவங்க அன்பும் அரவணைப்பு கொடுக்குறாங்கன்னா அது யாரை வேணாலும் அட்ராக்ட் பண்ணலாம். அதுதான் இந்த நீதி. நம்ம யாரா இருந்தாலும் நம்ம மென்மையா நம்ம அவங்கள வந்து நல்லா கவனிச்சுக்கணும், பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மாரல் வந்து இந்த கதை மூலியமா நம்மளால கத்துக்க முடியுது. இதுதான் ஸ்டோரி விமென் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 ரஸ்கின் பாண்ட் எழுதினது. அது எங்கன்னா அம்பாலா கண்டோன்மெண்ட், அம்பாலா ஸ்டேஷன், சாரி. இந்த கதையில இருக்கிற கேள்வி அதெல்லாம் வந்து நம்ம வரப்போற கிளாஸ்ல பார்க்கலாம். பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நம்ம வரப்போற கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த சொல்லி கொடுத்ததுல? நோ மேம். மேம் மேம் சொல்லுடா. அப்பா என்னமா கேட்டிங்களா மேம்? சாரி, அப்பாவே. ஓகேயா? தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.